அம்மன் நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் மாசி மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாசி மாதம் முழுவதுமே வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்க தொடங்குகிற மாதம். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மகன்தான். எனவே மாசி மாதத்திலையும் சரி, மற்ற அனைத்து மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் நம்மால முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யறது விசேஷம். அது நமக்கு பல மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த மாசி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுப்போம். மாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஆங்கில மாதத்துக்கு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது இருக்கு. சூரியன் கும்பராசியிலையும், செவ்வாய் மிதுனத்துல 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. புதன் கும்பராசியில 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு நீச்சத்தோட போறாரு. சுக்கிரன் மீனராசியிலையும், குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோட தான் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. மாசி மாதம் 1ஆம் தேதியே சூரியன் பயிற்சியாகிறாரு. சூரியன் சனி சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் இருக்கு. ரிஷப ராசியில குருவும், மீன ராசியில சுக்கிரனும் இருக்கிறாங்க. அப்ப குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமும் இந்த மாதம் முழுவதுமே இருக்கு. மாசி மாதம் 9ஆம் தேதி மிதுன ராசியில செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. மாசி மாதம் 14ஆம் தேதி மீன ராசியில புதன் நீச்சம் அடைகிறாரு. இப்படிப்பட்ட அமைப்புகளோட இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. மிதுன ராசிக்காரர்களுக்கும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். உங்க ராசிநாதன் புதன் மாத தொடக்கத்துல பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிரன் இந்த மாதத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இந்த மாதம் குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஓரளவு இருக்கும். கொள்கை பிடிப்போடு செயல்படக்கூடியவங்க நீங்க அப்படின்னாலும் ஒரு சில நேரத்துல உங்களுடைய கொள்கையை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது மிதுனராசிக்காரர்களுக்கு வரும். தடைப்பட்டு வந்த காரியம் அப்படிங்கிறது நடக்க தொடங்க போகுது. தொழில்ல ஓரளவு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த மனக்கசப்பு அப்படிங்கிறது நீங்கும். பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் மறையும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதனராசிக்காரர்கள், மிதனராசிக்கு இந்த மாசி மாதம் பல்வேறு விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி மாற்றங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமான நாட்டம், ஆன்மீக பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம் உண்டு. திருமண வாழ்க்கையோ காதல் தொடர்பான விஷயங்கள்ல மகிழ்ச்சிகரமான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் அவ்வப்போது கணவன் மனைவி உறவுல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை தவிர்க்க முடியாது. இந்த மாதத்துல கையில் இருக்கக்கூடிய பணத்தை எண்ணி எண்ணி செலவழியுங்க. சேமிக்க முயற்சி பண்ணுங்க. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு நேரத்திற்கு உணவு உண்ணுவது, நேரத்திற்கு மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடியவங்கெல்லாம் நேரத்துக்கு போட்டுக்கிறது நல்லது. வேலை, வியாபாரம், தொழில், ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள்லாம் இந்த மாதத்தில் சென்று வர போறீங்க. மிதுனராசிக்காரர்கள், வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய திறமைக்குண்டான பாராட்டு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் இந்த மாதத்துல கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் இந்த மாதத்துல உண்டு. இந்த மாதம் முழுவதுமே கும்பராசியில சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. பாக்கியஸ்தானத்துல முரண்பாடான கிரகங்களோட சேர்க்கை இருந்தாலும் ஒரு சில வழிகளில் நன்மைகளும் ஒரு சில வழிகளில் பிரச்சனைகளும் இருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். உங்களுக்கு பல முறை பாகப்பிரிவினைக்கு முயற்சி செய்தும் அது நடைபெறாமல் இருந்துட்டு வந்த நிலை இந்த மாசி மாதத்தில் மாறப்போகுது. மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் அரசல் புரசலாக இருந்துட்டு வந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் இனிமேல் மாறி உங்களுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது பிறக்கும். 2 வீலர் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு டியூவில் போட்டு ஒரு வாகனம் வாங்குவீங்க. ஏதோ ஒரு வகையில் வாகனம் அப்படிங்கிறது வாங்குவீங்க. இந்த மாதத்துல அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பொறுப்புகள் அப்படிங்கிறது மாற்றப்படும். பொறுப்புகள் மாற்றப்படுவதால ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில மனசஞ்சலங்கள் அப்படிங்கிறது மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் வரும். செவ்வாயோட வக்ர நிவர்த்தி இந்த மாதத்துல நடக்குது. அதுவும் மாசி மாதம் 9ஆம் தேதி உங்க ராசியில சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய்
வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற போறாரு. 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் செவ்வாய். அவர் பலம் பெறுவது உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். மன தெளிவோடு முடிவெடுப்பீங்க. இந்த மாதத்துல மாசி மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு இதுவரைக்கும் வாடகை வீட்டிலேயே இருந்துகிட்டு இருக்கேன், எப்ப நான் சொந்த வீட்டுக்கு போவேன், இல்ல உங்களுடைய தொழிலை வாடகை கட்டடத்திலே நடத்தி என்னுடைய ஆயுசு முடிஞ்சிரும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு சிறு முயற்சியாவது இந்த மாதத்துல எடுப்பீங்க. வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கவோ, உங்களுடைய தொழிலை உங்களுடைய இடத்துல நடத்துறதுக்கோ ஏதாவது ஒரு முயற்சி இந்த மாதத்துல செய்வீங்க அப்படின்னா அந்த முயற்சி வெற்றியில முடியும். அதே மாதிரி பல பேர்லாம் வாங்கி எடுத்து வித்துட்டோமே அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பீங்க. இந்த மாதிரியான இடம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறத இந்த மாதத்தில் வைக்க போறீங்க. பல வழிகளிலும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தவங்க மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாசி மாதம் ஓரளவு மன நிம்மதி அப்படிங்கிறதே கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சொந்த ஊர் திரும்பாமல் இருந்திருப்பீங்க. இந்த மாதத்தில் சொந்த ஊர் சொந்த நாட்டுக்கு திரும்பக்கூடிய யோகம் அப்படிங்கிறதே கிடைக்க போகுது. மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் மாசி மாதம் 14ஆம் தேதி மீன ராசிக்கு செல்லக்கூடிய புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. மிதுன ராசிக்கு ராசிநாதன் அப்படின்னு பார்த்தோம்னா புதன். அவர் வலிமை இழக்கிறது மிதுன ராசிக்கு நல்லதில்லை. மருத்துவ செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனையும் உங்களுடைய இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும். நிதி பற்றாக்குறையால் நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது. புதிய வாகனம் வாங்குவதிலையும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். பெற்றோருடைய ஆதரவு அப்படிங்கிறது குறையும். இந்த மாதத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் போராட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீங்கள் போராடி தான் இந்த மாதத்தில் வெற்றி பெறணும். குறிப்பாக யாருக்கும் பொறுப்பு சொல்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுனராசிக்காரர்கள் அனைவருமே குரு சுக்கிர பரிவர்த்தனை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உண்டு. உங்கள் ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகை கிரகமான சுக்கிரனோடு பரிவர்த்தனை யோகம் அடையும் பொழுது சுப விரயங்கள் அதிகரிக்கும். அடகு வைத்த நகைகளை மீட்டு வருவீங்க. புதிய ஆபரணங்களை வாங்குவீங்க. உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் தொல்லைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு வந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது முடியும். ஒரு சிலர்லாம் சுய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற சிந்தனை அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் அதிகமான ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நல்ல சந்தர்ப்பங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் நழுவ விடாம பார்த்துக்கிறது தான் மிதுனராசிக்காரர்களுக்கு நல்லது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். மிருகசிரிஷம் 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் செவ்வாய் மாசி மாதம் 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகி உங்க ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறதால முழுமையான கவனம் அப்படிங்கிறது தேவை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். அது உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை கொடுக்கும். புதன் சாதகமா சஞ்சரிக்கிறதால ஒரு சில நேரத்துல உங்களுக்கு உதவியா இருக்கும். பல சங்கடங்கள்ல இருந்து வெளியே வருவீங்க. உழைப்புக்கு ஏத்த உங்களுடைய முயற்சிக்கு ஏத்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில இருந்துட்டு வந்த நெருக்கடி அப்படிங்கிறது குறையும். குடும்பத்துல முன்னேற்றமான நிலையும் விரயஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறதால பல வழியிலும் செலவும் உங்களுக்கு அதிகம் இருக்க போகுது. குருவோட பார்வை 6ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் இருக்கிறதால உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் சொல்லணும். திட்டமிட்டு செயல்பட தொடங்குனீங்க அப்படின்னா காரியங்கள்ல வெற்றி அப்படிங்கிறது தான் உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் எதிர்காலத்தை மனதில் வச்சு செயல்படக்கூடியவங்க நீங்க. பிறக்கக்கூடிய மாசி மாதம் உங்களுக்கு நன்மையான மாதமா இருக்கும். ஜீவனஸ்தானத்துல சஞ்சரித்துட்டு வரக்கூடிய ராகு தொழில் வியாபாரத்துல ஆதாயத்தை ஏற்படுத்துவாரு. பணியாளர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நெருக்கடி இல்லாம செய்வாரு. தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பாரு. விரயஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் 4, 6, 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதனால தாய் வழி உறவுகளால இருந்துட்டு வந்த அலைச்சலும் மன உளைச்சலும் உங்களுக்கு நீங்கும். உடல்ல ஏற்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது குறையும். புதன் சாதகமா சஞ்சரிக்கிறதால திட்டமிட்டு இருந்த வேலை அப்படிங்கிறது நடக்கும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கடந்த மாதத்துல ஏற்பட்ட நெருக்கடி பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். இந்த மாசி மாதம் சனி பகவான் நினைச்சபடி வேலைகளை நடத்தி முடிப்பாரு. உத்தியோகத்துல இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இழுபறியா இருந்துட்டு வந்த வழக்கு இந்த மாதத்துல முடிவுக்கு வரும். உங்க நட்சத்திரநாதன் குரு விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால சுப செலவுகள் அதிகரிக்கும். செலவுக்கு ஏத்த வரவும் உண்டு. இந்த மாதத்துல
புத்திசாலித்தனமாக செயல்பட்டு காரியத்தை முடிப்பீங்க. படிப்புல கூடுதல் கவனமும் செலுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பெருமையை கொண்டு வந்து சேர்க்கும். வெள்ளிக்கிழமையில ராகு காலத்துல துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாசி மாதம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். இதே மாதிரி இரவு நேர பயணம் செய்யும் பொழுது சற்று எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது.